ஞானா சக்தி, வள்ளின்றது இச்சா சக்தி, தேவயானை கிரியா சக்தி. இந்த சக்தி வடிவம் நாம 3 நிலைகள்ல நம்ம உடல் எடுத்துக்கோம். சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல், காரண உடல். எல்லாமே இந்த லோகத்துல 3 பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 அப்படின்றதுல நாம மனுஷ உடம்பு எடுத்ததுனால ஸ்தூல வடிவமா இறைவனை சிலாரூபத்துல நாம வழிபடுறோம். ஸ்தூலமா பாக்குறதுனால சிலாரூபம் அப்படின்றத தாண்டி இறைவன் நாம ஸ்தூல ரூபம் கிடையாதுன்றத நாம ஒத்துக்கிறோம். கரெக்டா? இறைவன் நம்ம அது எல்லாத்தை விட பெரிய உயர்ந்த சக்தி. அந்த சக்திய ஸ்தூலமா பார்க்கும்போது அவங்க வள்ளின்றவங்க இச்சா சக்தி, தேவயானை கிரியா சக்தி. இச்சா சக்தி அப்படின்னா நமக்கு உலகியல்ல தேவையான அத்தனை சக்திகளையும் தர ஒரு பரமசக்தி, பரம்பொருள் அவர். முருகர் எந்த தெய்வமானாலும் ஆண் தெய்வங்கள் திருவருள் புரியறது இல்லை. அது பெண் வடிவெடுத்து திருவருள் துணையா பெண் தெய்வங்கள் தான் திருவருள் பண்ணது அப்படின்றது. இப்ப சிவத்தை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா சிவன் கும்பிடும் போது முக்தி, பரமகதி, மோட்சம் அப்படின்றது. பெருமாளை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் தெரியும், சொல்லுங்க. கிடையாது. பெருமாளை கும்பிட்டா செல்வம் கிடைக்கும். சரி, இப்ப ஒருத்தர் ஒரு தெய்வம் கும்பிடும் போது ஒரு சக்தி கிடைக்குது. ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க முருகரை கும்பிடும் போது நமக்கு உலகியலுக்கு தேவையான பொருளும் கிடைக்குது, மோட்சத்துக்கு தேவையான முக்தியும் கொடுக்க தயாரா இருக்காரு. முருகர் நினைச்ச மாத்திரத்துல அருள் புரிய திருவருள் சக்தியா 2 தெய்வங்கள் இருக்கு. அந்த 2 தெய்வங்களும் மாறுபட்ட ஒரு சக்தி. ஏன்னா உலகியலுக்குள்ள முக்தி அடங்காது, மோட்சம் அடங்காது. மோட்சத்துக்குள்ள உலகியல் அடங்காது. 2 மாறுபட்ட சக்தின்றதுனால அந்த சக்தி வடிவமா இந்த 2 மாறுபட்ட சக்திகளையும் தனது உடைமையா கொண்ட சுவாமி நாதன். நாதன்னா உடைமை, தன்னுடைய எல்லாத்தையும் தன்னுடைய உடைமை பொருளாக கொண்டவன். அப்ப உடைமையா 2 பெரும் திருவருளை தனக்கு உடைமையா கொண்டிருக்கார். ஏன் ஒன்னா ஒரு பொண்டாட்டியா இருக்க கூடாதுன்னா இது 2 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்காது. இது முக்தின்றது வேற, உலகியல்ன்றது வேற. அப்ப வள்ளி அப்படின்னா வள்ளல் தன்மை. நமக்கு உலகத்துல நீங்க என்ன கேக்குறீங்களோ, செல்வமா, வீடா, என்ன கேட்டாலும் உடனே அள்ளி தரவ வள்ளி. முருகர் மனசுல நினைச்ச உடனே தர்ம பத்தினியோட கடமை என்ன? ஒரு பத்தினி புருஷன் மனசுலதான் நினைப்பாரு, இப்படின்னு எடுத்து வச்சிருவாங்க. அவர் அதான் நினைக்கிறாரு, அதான் நம்மள பத்தினியோட தர்மம். அப்ப அவங்க அத முருகர் மனசுல நினைச்ச அடுத்த நிமிஷம் வள்ளி அள்ளித்தர உலகிய பொருட்களை. சரி, தெய்வ யானை, தெய்வ யானம் அப்படின்னா அயனம்னா பாதை. பாதைனா நம்ம போற பாதை. அயனம் தெய்வத்தை நோக்கி போற பாதை. அந்த வழியை நமக்கு தரவ தெய்வ யானை. அது நாம உணர்ந்து தொழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். நாம புரியாம ஒரு விஷயத்த செய்ததை விட புரிஞ்சு நாம ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்து செய்யும் போது அதுக்கு சக்தி அதிகம் அப்படின்றதுனால உங்களுடைய அனுமதியோட நான் இதை சொல்றேன். உங்களுக்கு தெய்வத்தை நோக்கி முக்தி மோட்சம் தரவ தெய்வ அயனம் அப்படின்ற அந்த பாதையை காட்டுறவ தெய்வ யானை. அந்த தெய்வ யானையை வணங்கும் போது நமக்கு முக்தியும் மோட்சமும் கிடைக்குது. அத முருகனுடைய ஞான சக்தியால தான் நம்ம அடைய முடியும். அவர் நினைச்சா தான் உத்தரவு கொடுத்தாதான் பத்தினி தருவா, அவரோட இது இல்லாம அவ தரமாட்டா. அப்ப நாம முருகனை வழிபடும் போது நமக்கு உலகியல் விஷயங்களும் கிடைக்குது, முக்தி மோட்சம் நற்கதி பிறவா நிலை இதுவும் கிடைக்குது. இப்ப நாம நம்ம நிலைக்கு இறைவனை இறக்கி 2 பொண்டாட்டின்னு இனிமே சொல்லாம 2 பெரும் திருவருள் சக்திகளை தன்னகத்தே கொண்ட முருகனை நான் வழிபடுறேன் அப்படின்னு நினைச்சு நாம இனிமே கும்பிடுவோம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. அரோகரம் அரோகரம் அரோகரம். அர ஹர 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 அப்படின்னு நீங்க சேர்த்து வேகமா சொல்லும் போது, ஹரன் அப்படின்னா வினைகளை தீர்ப்பவன், பாவங்களை போக்குபவன், நம்மளுடைய துயர்களை நீக்குபவன். ஹர ஹரிஹரன். ஹரினா வழங்குபவன் அர்த்தம். ஹரினா எல்லா செல்வங்களையும் தருபவர். ஹரன்னா பாவங்கள், நம்மளுடைய இந்த ஜென்ம வினைகளை தீர்த்து நாம முக்தி அடையவும் திருப்பி பிறவி எடுக்க சாக்ஷாத் சிவஸ்வரூபம், சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து பிறந்தவர். அப்ப சிவன் வேற
முருகர் வேற கிடையாது. அப்ப முக்தி தரும் முருகனை வழங்கும் போது உலகியல் சார்ந்த விஷயங்களும் நமக்கு கிடைக்குது. நமக்கு வேணும்னு நாம நினைச்சா ஞானமும் மோட்சமும் கிடைக்கும். இந்த ஹர ஹர அப்படின்னும் போது நம்ம அண்ணாமலையாரை கும்பிடும் போது கூட அரோகரா சொல்லுவோம். சிவபெருமானுக்கும் அரோகரா பொருந்தும். சிவபெருமானோட முழு ஸ்வரூபம் முருகன்றதுனால ஹரன்னா நம்மளுடைய அத்தனை வினைகளையும் போக்குபவர் அப்படின்னு நினைச்சு ஹரோகரா அரஹரா அரோகரான்னு சொல்லும் போது என் பாவங்களை போக்குபவன் முருகன்ற உணர்வோட நீங்க எல்லாரும் அரோகரா சொல்லணும்னு நான் விரும்புறேன். அரோகரா அரோகரா அரோகரா.